Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வயிறு எரிச்சல், புளிப்பு ஏப்பம், வாயு தொல்லை, வயிறு வலி, நெஞ்சு எரிச்சல், மலம் கழிக்கிறது போல உணர்வு, இது எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா பலருக்கும் ஏற்படுற பிரச்சனையாயிருச்சு. இது ஏற்படுறதுக்கான அடிப்படையான மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா செரிமான கோளாறு தான். இந்த இம்சைகளுக்கு பயந்தே என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கிற விருந்து சாப்பாட்டை கூட தவிர்த்திடலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. நம் உடல் உணவை செரிக்க எடுத்துக்கொள்ற நேரம் அதிகமாகிறப்ப பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுது. சில இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிடும்போது உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். செரிமானம் எளிதாக இயற்கை உணவுகளையும் அவற்றோட மருத்துவ பலன்கள் பற்றியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுல இஞ்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமது உடல்ல சுரக்கும் 3 திரவங்கள் செரிமானத்துக்கு முக்கியமானது. எச்சில், செரிமான அமிலம், கல்லீரல்ல சுரக்கும் நொதியான பைல், இந்த 3 திரவங்களின் சுரப்பையும் இஞ்சி ஊக்குவிக்குது. இஞ்சி ஜிஞ்சரால் அப்படிங்கிற எண்ணெய் கொண்டது. இது வயிற்றில் செரிமான அமிலம் உணவை கரைக்கும் போது வெளிப்படும் வாயுவை வயிறு, குடல், உணவு குழாயில தேங்க விடாமல் ஏப்பம் மூலமா வெளியேற்றுது. இஞ்சி கலந்த வெந்நீரை தினமும் காலை மாலைன்னு 2 வேளையும் குடிக்கலாம். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு பால் சேர்க்காத இஞ்சி டீ குடிக்கலாம். இதனால ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சுவிங்கம், மின்ட் சுவிங்கம், புதினா கேப்சூல் என அமெரிக்கர்கள் புதினாவை செரிமான கோளாறை சரி செய்யும் உணவா பயன்படுத்திட்டு வர்றாங்க. நம்ம ஊர்ல அசைவ உணவுகள், ரசம் ஆகியவற்றில் செரிமானத்தை எளிதாக்க புதினாவை அதிகமாக பயன்படுத்திட்டு வர்றோம். புதினா வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஸ்பிங்டர் சதையை ரிலாக்ஸ் செய்து இதனால சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க தூண்டக்கூடிய இரிட்டபிள் சென்சேஷனை தடுக்குது. மலக்குடால்ல அமைஞ்சிருக்கிறது TMPM8 அப்படிங்கிற புரோட்டீன். இது காரசாரமான மசாலா உணவுகளை உண்டு அது செரிமானமாகி மலக்குடலில் பயணிக்கிற போது ஏற்படும் வலி மற்றும் எரிச்சலை போக்க உதவுது. மசாலா உணவு கழிவுகள் மலக்குடல்ல பயணிக்கும் போது இயல்பாகவே TRPM8 தனது வேலையை தொடங்கிருது. புதினாவை உணவுல சேர்க்கிறதுனால இது தூண்டப்படும். இதனால வாயு பிடிப்பு, வலி, எரிச்சல், புளிப்பு ஏப்பம் உள்ளிட்ட சிரமங்கள் ஏற்படாம நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எளிதாக செரிமானமாக புதினா முக்கிய பங்கு வகிக்குது. ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுல லவங்கம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்தோனேஷியால மலுக்கா தீவுகள்ல பிரபலமான லவங்கம். அதுக்கப்புறம் சீனா, கிழக்கு ஆப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள்ல பிரபலமடைய தொடங்குனுச்சு. முதல்ல சமையல்ல சுவை வாசனைக்காக உலக நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வந்த லவங்கம் அதன் மருத்துவ பலன்களால புகழ் பெற தொடங்குனுச்சு. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செரிமானத்துக்கு உதவுது. லவங்கம் செரிமான அமிலத்தால் வெளியாகும் வாயுவினுடைய அளவை கட்டுப்படுத்துது. இதனால வாயு பிடிப்பு, வயிறு உப்புசம், குமட்டல் உணர்வெல்லாம் நீங்கும். செரிமான நொதிகளோட தயாரிப்பும் ஊக்குவிக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுல ஓமம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிழக்கிந்தியால பயிரிடப்பட்டு வந்த ஓம செடி அதன் அசிடிட்டி, செரிமான கோளாறு ஆகியவற்றை போக்குற தன்மையால இந்தூர், ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளிலையும் அதிகமாக பயிரிடப்படுது. ரஸ்க் போன்ற தின்பண்டங்கள்லையும் இந்த ஓமம் சேர்க்கப்படுது. ஓமத்துல இருக்கக்கூடிய தைமோல், பீனால் செரிமான நொதிகள் தயாரிப்பை ஊக்குவிக்குது. 1/2 டீஸ்பூன் ஓமத்தை 1 டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு அது 1/2 டம்ளராக வர்ற வரைக்கும் சூடாக்கி தினமும் காலை மாலை பருகிட்டு வந்தாலே வயிறு மந்தம் குணமாகும். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுல சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு, கால்சியம், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ள மூலிகை செடினா அது சீரகம் தான்.
மசாலா உணவுகள், பிரியாணி, அசைவ ரெசிபிகளில் சுவை மனத்தை கூட்டுறதுக்காக செரிமானத்தை எளிதாக்கவும் இந்த ஜீரகத்தை பயன்படுத்திட்டு வர்றோம். இரைப்பை அலர்ஜியை குணமாக்குது, நுண் தொற்றுகளிடமிருந்து இரைப்பையினுடைய உட்பகுதியை பாதுகாக்குது, நாள்பட்ட செரிமான கோளாறால் மலக்குடல்ல ஏற்படுள்ள அந்த இரத்த குழாய் வீக்கத்தை தடுக்கவும் ஜீரகம் பயன்படுது. ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகம் விளையக்கூடிய மூலிகை செடினா அது வெந்தயம் தான். விட்டமின் ஏ, சி, கே, கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், போலிக் அமிலம் இந்த வெந்தயத்தில் அதிகமாக இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நார்ச்சத்தும் அதிகம் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற அசைவ உணவுகளில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை இந்த வெந்தயம் நீக்க உதவுது. வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்றத விட நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதிகாலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கிரீன் டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காலம் காலமாக கிரீன் டீ உடல் பருமனை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு சிறந்த பானமா விளங்குது. கிரீன் டீல இருக்கக்கூடிய பாலிபீனால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை ஆக்சிடைஸ் செய்கிறது. உடற்பயிற்சி செய்யும் போது நமது உடல்ல இதே செயல்தான் நடைபெறுது. இது தவிர இன்சுலின் சுரப்பை அதிகரிச்சு சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவுது. சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு பின்னர் 50 மில்லிலிட்டர் கிரீன் டீ குடிக்கிறது செரிமானத்தை எளிதாக்கும். அதனால ஒரு நாளைக்கு 100 மில்லிலிட்டர் கிரீன் டீ மட்டுமே குடிக்கிறது நல்லது. காலை மாலை அப்படிங்கிற 2 வேளையும் 1 கப் கிரீன் டீ குடிக்கலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுல வெந்நீர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சாப்பிட்ட உடனே குளிர்ச்சியான தண்ணீரை குடிச்சோன்னா உணவுல கலந்துருக்கும்ல அந்த எண்ணெயெல்லாம் இறுக ஆரம்பிச்சிடும். இதனால செரிமானம் தாமதப்படும். இதனை தவிர்த்துட்டு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மிதமான சூடுள்ள தண்ணியை குடிச்சோன்னா உணவுப் பொருட்கள்லாம் எளிதில் ஜீரணம் அடையும். கடினமான அசைவ உணவுகளில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்க உதவுது வெந்நீர். இரவு உணவுக்கு பின்னர் வெந்நீர் குடிக்கிறது சிறு மற்றும் பெருங்குடல் செயல்பாட்டை தூண்டுது. அதனால மலம் இலகி மலச்சிக்கல் நீங்கும். வயிறு வலி, வயிறு உப்புசத்தையும் தடுக்கும். இந்த வீடியோல ஜீரண சக்தியை அதிகரிக்க நம்ம சாப்பிட வேண்டிய 8 உணவுகள் என்ன என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.